ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். டிசம்பர் மாதம் 2024 இந்த டிசம்பர் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு மாதாந்திர பலன்கள் எப்படி இருக்கும், இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மேஷம் அதாவது ரிஷபம் ராசியில் குரு பகவான், கடகம் ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, விருச்சகத்தில் புதன், மகரத்தில் அதாவது செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், தனுசுலேருந்து சுக்கிரன் மகரத்துக்கு, சனி பகவான் கும்பம், மீனம் ராசியில் ராகு, குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ரம். சனி வக்ர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சிருச்சு போன மாதமே. இப்பொழுது ஸ்ட்ரெயிட்டான அமைப்பு தான். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் வக்ரமாக இருக்காங்க. அது அவருடைய சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்லது அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். ஸோ முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தினமும் நம்மளுடைய சேனலில், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சில நேரங்களில் ஒரு கண்டினியூஸாக 1 வீக் கூட நம்ம லைவில் வரோம் இலவசமாக. அது முக்கியமான கேள்விகள் உடனே நம்ம அந்த 100 மெசேஜுக்குள்ளே நம்மளுடைய மெசேஜ் இருக்குது, உடனே நம்ம பதில் தெரியணுன்னா நீங்கள் யூடியூபுக்கு ஒரு சூப்பர் சாட்டில் மினிமம் 100 ரூபீஸ் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம், உடனே பதில் கிடைக்கும். ஆனால் முழுக்க அது இலவசம் தான். நிறைய மெசேஜ் வர்றதுனால அந்த குறிப்பிட்ட டைம் காலகட்டத்துக்குள்ளே எது கிளியராக நம்ம அவங்க எழுதியிருக்காங்களோ, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் சரியாக இருந்தால் நம்ம அதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டு அதாவது இருக்குது, அது பாருங்கள், www.astropapers.com அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சரிங்களா. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டிருந்தாலும் அது சிலது பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸுக்குள்ளே ஒரு ரிட்டன் பூர்வமாக, அதாவது எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆர்டிக்கல்லாம் அதில் வரும், சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெக்கேஷன் லீவ் அப்படின்னு சொல்கிறது. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலேயும் ஒரு எக்ஸாம் டைமு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் மார்கழி மாதம்ல கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ அற்புதமான இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் மாதம் 2024 கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோதிடத்தில் கிரகங்களின் நிலைமைகள் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி பரிமாணம், ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம் இவை எடுக்குது. இது வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ நமக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் இந்த 2024 டிசம்பர் மாதத்தில் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்துல ராகு பகவான் 2024 டிசம்பர் மாதத்தில் சாதகமான நிலைமையில் இருக்காருங்க. ராகு சாதாரணமாக அளவு கடந்த ஆற்றலுக்கு, வேலைக்கு, ஒரு எஃபர்ட்டுக்கு, முயற்சிகளுக்கு காரணக்கர்த்தாவாக ஒரு மையமாக இருக்கிறது இந்த ராகு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு பல வழியில் வெற்றிகளை குவிக்க உதவும். குடும்ப உறவுகளில் ஒரு ஒருங்கிணைப்பு,
விட்டு கொடுத்து போகிறது, இணக்கமான ஒரு தன்மை, அன்பு, பண்பு, பாசம், நேசம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு இந்த ராகுவின் ஆதரவு அதிகமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. வேலை மற்றும் தொழில் முனைவோர் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டறிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் இந்த மாதம் 11வது வீட்டில் இருக்கார். இது உங்களுக்கு வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை, சமூகத்தில் இருக்கின்ற தொடர்பு மற்றும் ஆதரவு, நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு அமைப்பு, புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பது, பழைய நண்பர்கள் உறவுகள் விட்டு போன சொந்த பந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு அவரோட உறவாடுவது போன்ற நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டில் உங்களுடைய அடிமனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றி வைப்பது, மூத்த வயதுடைய நபர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைப்பது, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இனிதாக நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு அருமையாக கொடுக்குறாருங்க. சனி 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஓகே, ஆனால் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனி போயிட்டு இருக்குது. இது ஒரு சவாலான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் வீட்டில் அதிபதியாகிய சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு டிரான்சிஸ்ட், அது ஒரு 3 months இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில சவால்களுக்கு, ஒரு போட்டிகளுக்கு, ஒரு மன தாங்கலுக்கு, மன அழுத்தத்திற்கு விடை கிடைக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்கறது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரிடமும், ஏன்னா 7 அதிபதி 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள், உறவு முறைகளில் ஒரு டிஸ்டர்பன்ஸு, நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் பேர்டன், ஒரு பணமாக இருக்கட்டும், நிதியாக இருக்கட்டும், போக்குவரத்து, ஒரு அலைச்சல் திரிச்சல், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அழுத்தங்கள், சுமைகள் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை சொல்கிறது. வாழ்க்கையில் ரொம்ப யோசித்து ஒரு இடத்த நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆன்மீகமான பார்வை, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உகந்த நேரமாக இருக்குங்க. கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த கேது ஆன்மீகத்திற்கு உகந்த கிரகம். இது 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள், இணக்கமில்லாத சூழ்நிலை, மன அழுத்தம், இதெல்லாம் கொஞ்சம் வர்றது வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு, கடவுள் ஈடுபாடோடு, இறை வழிபாடோடு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். உங்கள் ஆள் மனதில் தியானம் பண்ணுங்க. குடும்ப உறவுகளில் உக்காந்து பேசி ஒரு முடிவெடுப்பது இந்த தியானத்தின் மூலமாக, அது கிடைக்கின்ற ஒரு ஆற்றல் மூலமாக நன்மைகள் கிடைக்குது. இந்த செவ்வாய் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக் பிளானட் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இந்த மாதம் 5 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக செயல்படுது. இந்த செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கையில் எஃபர்ட் போடுறது, ஒரு அழுத்தமான ஒரு வேலைகளை செய்கிறது, உறுதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது, இன்றதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த மாதம் செவ்வாய் வக்ர நிலையில் தான் இருக்கார். இதனால் குடும்பம், குழந்தைகள், தொழில் இதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே நம்ம நினச்சபடி நடக்குது அப்படிங்கிறது மாதிரி இல்லை. ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் அவருடைய ஆரோக்கியம் குறித்த வகையில் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவைப்படும்.
தொழில் வாழ்க்கையில் மாறுபட்ட சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையும் மனதில் தைரியத்தோடு செயல்பட்டால், இறை நம்பிக்கையோடு ஆன்மீக ஈடுபாட்டோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். சுக்கிரன் 7வது வீட்டில், சுக்கிரன் 2024 டிசம்பர் 2 முதல் 28 வரை 7ஆம் வீட்டில் இருக்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட தொடர்புகளை மேம்படுத்த உதவுது. அதே சமயம் பொருளாதார விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறாரு. ஆனால் 8ஆம் வீட்டு வழியாக சில எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்குது, சவால்களும் இருக்குது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் மற்றும் வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் திருப்திகரமான ஒரு அமைப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதம் ஆன்மீகமான பயணங்களுக்கு உகந்த நாள், உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தியானம் மற்றும் பரிகார வழிபாடுகளில் ஈடுபட்டு மன அமைதியை பெற உங்களால் முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லாமல் இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணை கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.